கடகராசி நேயர்களை, கடகராசி அப்படின்னு சொல்லும் பொழுதே சில பேர் அப்படியே புருவத்தை தூக்கி அப்படியே பார்ப்பாங்க, என்ன சொல்ல போறாங்க, என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி. வெளியில் சாந்தம், அதுல மாற்று கருத்து இல்லை. வெளியில பார்க்கறதுக்கு உங்கள மாதிரி உண்டா, நீங்களா டே அப்பா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். திருமணம் நடந்தாலும் உணர்ச்சி அதிகம், புரிதல் குறைவு, சின்ன விஷயத்துக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு. சிலருக்கு பிரிவு அல்லது தனிமை, சொத்து வாங்கும் யோகம் இருந்தும் தாமதம், குடும்ப தடை, பணம் வந்தாலும் குடும்ப சண்டை. முக்கிய ஆலோசனை நான் சொல்றேன், உணர்ச்சியை குறைத்து நடைமுறையை அதிகரித்தால் வாழ்க்கை சீராகும். பிராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க, இது இப்படிதான் நடக்கும், இது இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் இருக்குன்ற மாதிரி போயிடுங்க. ஒருவர் கொஞ்சம் பேசுறதுல சிரமம் இருக்கும், தயவு செய்து இந்த திருமறைக்காடு கோவிலுக்கு போயிட்டோம். பேசுறதுல சிரமம் இருக்கும் சில குழந்தைகளுக்கு வீச்சு வீச்சுன்னு அழக்கூடிய சில சூழ்நிலைக்கு இரவு நேரம் வந்துடுறதுனாலே அந்த குழந்தைக்கு பயத்தினால் அழறது அதிகமாக இருக்கும். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது, வாழ்க்கை முன்னால் எழுதப்பட்டதா அல்லது நாம் எடுத்த முடிவுகளால் உருவானதா? 1990 2025 வரை இது ஒரு சாதாரண காலம் அல்ல. சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களின் நகர்வுகளால் மனித வாழ்க்கை மெதுவாக அல்ல பல முறை அதிர்ச்சியாக மாற்றிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த 35 ஆண்டுகள்ல எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, சிலர் உயர்ந்தார்கள், சிலர் விழுந்தார்கள், சிலர் திருமணத்தில் நுழைந்து வெளியே வந்தார்கள், சிலர் பணம் சம்பாதித்து இழந்தார்கள், சிலர் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் பல சோதனைகளை கடந்து வந்தார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் எதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1990 2025 வரை நடந்த விதம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விபத்து, இழப்பு, திருப்புமுனை ஆண்டுகளாக நிறைந்திருந்தது. திருமண வாழ்க்கை ஏன் உடைந்தது? வேலை, பணம், சொத்து நிலை எப்படி மாறியது? சில விஷயங்கள்லாம் ஏன் இப்படி இருந்தது, ஏன் எனக்கு இப்படி மாறித்து, நல்லா தானே இருந்தேன், ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு விஷயம். என்னென்ன நோய்கள் தாக்கம் கொடுத்தது அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வரக்கூடிய 2026 36 வரைக்கும் என்னென்ன வருடங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் இந்த 1990 2025 அப்படின்னும் பொழுது வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதில் நான் சொல்லியிருக்கேன். அதே போல் என்ன கோவிலுக்கு இந்த ஆண்டில் பிறந்தவர்கள் எந்த ஆலயம் மிக முக்கியமாக செல்ல வேண்டும், அந்த ஆலயத்திற்கு போய் என்ன மாதிரியான சில விஷயங்கள் செய்யணும், எந்த நாளில் செய்தால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி நேயர்களை, கடகராசி அப்படின்னு சொல்லும் பொழுதே சில பேர் அப்படியே புருவத்தை தூக்கி அப்படியே பார்ப்பாங்க, என்ன சொல்ல போகிறாங்க, என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி. வெளியில் சாந்தம், அதில் மாற்று கருத்து இல்லை. வெளியில் பார்க்குறதுக்கு உங்கள மாதிரி உண்டா, நீங்களா டே அப்பா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இருக்கும். ஆனால் உள்ளே சொல்ல முடியாத அளவுக்கு வலி வேதனை மிக்கவர் நீங்கள் தான். ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி. இப்போ நான் சொன்ன விஷயம்தான். இதயம்தான் திசை காட்டும், ஆனால் அதையே நம்பினால் வழி தவிர்க்க முடியாது. இந்த ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோ. 90 2025 வரைக்கும் இந்த காலம் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி, குடும்ப சுமை, உள்ளார்ந்த போராட்டம் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆரம்ப வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 90 2005 குடும்பத்தில் மன அழுத்தம், தாய் குடும்ப உறவுகளில் மாற்றங்கள், சிறு வயதில் பாதுகாப்பு குறைவு உணர்வு, இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள்லாம் இருந்தது. பிரிவினை, சில பேர் பார்த்தீங்கன்னா பாக பிரிவினை, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில பிரிவினைகள், சில பிரச்சனைகள், இதெல்லாம் இருந்தது. இழப்புக்கள் இருந்தது, இதெல்லாம் இருந்தது. என்னென்ன நடுப்பகுதி அப்படின்னு சொல்லும்போது 2005 2010 வேலை ஆரம்பித்தாலும் மன திருப்தி இல்லை, இடம் மாறுதல், வெளியூர் வாழ்க்கை, காதலில் ஆழம் ஆனால் ஏமாற்றம், இதெல்லாம் இருந்தது.
திருமணம் நடந்தாலும் உணர்ச்சி அதிகம், புரிதல் குறைவு, சின்ன விஷயத்துக்கும் பெரிய பிரச்சனையா இருக்கு. சிலருக்கு பிரிவு அல்லது தனிமை, சொத்து வாங்கும் யோகம் இருந்தும் தாமதம், குடும்ப தடை, பணம் வந்தாலும் குடும்ப செலவு அதிகம். இப்போ ஒரு கடகராசி ஒரு இடம் வாங்கணும்னு சொல்லி விருப்பப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், நீ இதை இங்கே வாங்காத, நீ அதை அங்கே பண்ணாத, நீ இதை செய்யாதன்னா என்னத்தை செய்ய மாட்டான். ஸோ அந்த மாதிரி தான் இழப்புக்கள் விபத்துக்கள்லாம் வந்து 2006, 2010, 2017, 22, 15, 2015 எல்லாம் சில விஷயங்கள்லாம் இருந்தது. மன உளைச்சல் அதிகமாக இருந்தது, திடீர் விபத்து, நீர் தொடர்பான ஆபத்து, இவர்களால் ஏமாற்றம் இதெல்லாம் இருந்தது. உடல்நல பாதிப்புகள், வயிற்று கோளாறு, அமிலத்தன்மை, அசிடிட்டின்னு சொல்லக்கூடியது, மனச்சோர்வு, மார்பு, சுவாச பிரச்சனை, ஹார்மோன் சமநிலை கோளாறு இதெல்லாம் இருந்தது. திருமண வாழ்க்கையில ஏன் சிக்கல் சொன்னால், சில பேருக்கு அதிக உணர்ச்சி, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. என்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வு இருந்தது. கிரக சேர்க்கைகள் சந்திரன், ராகு, அதே போல் சுக்கிரன், சனி, ராகு, குரு, இந்த கிரக வந்து இப்போ இதனால் மனதூரம், பேசாமை, பிரிவு, பேசாமல் இருந்தது, பிரிவுக்கு ஒரு காரணம் சில விஷயங்கள்லாம் இருந்தது. தெய்வ அனுகிரகங்கள்லாம் என்னதான் இருந்தாலும் மனதை கட்டுப்படுத்தினால்தான் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஏற்றம் தரும் ஆண்டுகள் 2026 ஒரு புதிய ஆரம்பம் கடகராசிக்கு. சொத்து, குடும்ப நிலை மேம்பாடு எல்லாமே சிறப்பாக இருக்கும். மன அமைதி, மனநிலை உயர்வு எல்லாமே உண்டு. என்ன 2028 குடும்ப சண்டை கொஞ்சம் பெருசாக இருக்கும். உறவு கவனம் தேவை, உடல் நலம் கவனம் தேவை. 2031 வேலை பணம் அப்படின்னு எடுத்து 2020 பிறகு நிலையான வேலை, குடும்ப ஆதரவு அதிகரிக்கும். வீடு நிலம் வாங்க நல்ல காலம். 2030 அருகில் எல்லாமே நிறைய நல்ல விஷயங்கள் கடகராசிக்கு வரும். திருமணம் உறவு அப்படின்னு எடுத்துட்டோன்னா சிக்கல் இருந்தவர்கள் 26, 29 சரியாக வாய்ப்பு. தனியாக இருப்பவர்களுக்கு 27, 30 திருமண யோகம் உண்டு. முக்கிய ஆலோசனை நான் சொல்றேன், உணர்ச்சியை குறைத்து நடைமுறையை அதிகரித்தால் வாழ்க்கை சீராகும். பிராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க, இது இப்படிதான் நடக்கும், இது இப்படிதான் இருக்கும், இது இப்படிதான் இருக்குன்ற மாதிரி போயிடுங்க. ஒரு வரி உண்மை, கடகம் உடைந்து போவது வெளியே காரணத்தால் அல்ல, தன் மனம் அதிகம் உணர்வதால். ஸோ இதெல்லாம் தான் உண்மை. ஸோ நீங்கள் போக வேண்டிய ஆலயம் கடகராசி அப்படின்னு சொல்லும்போது 90லேருந்து 2025 வரைக்கும் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், குடும்பத்தில் நிறைய விஷயங்கள். ஆனால் இறைபக்தி அதிகம் உங்களுக்கு. சில பேர் வந்து சித்தர் வழிபாடு நிறைய பண்ணுவாங்க, சில பேர் தெய்வ வழிபாடு, முருகன் வழிபாடு, அம்பாள் சிவ வழிபாடெல்லாம் சில பேருக்கெல்லாம் நிறைய செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு. திருமறைக்காடு அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கடகராசிக்கு அமோகமாக இருக்கும், எந்த குறையில்லாமல் இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த கடகராசிலேயே 22, 23, 24, 25 இந்த 4 வருஷத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் பேசுறதுல சிரமம் இருக்கும். தயவு செய்து இந்த திருமறைக்காடு கோவிலுக்கு போய்ட்டோம். பேசுறதுல சிரமம் இருக்கும் சில குழந்தைகளுக்கு வீச்சு அழக்கூடிய சில சூழ்நிலைக்கு இரவு நேரம் வந்துடுறதுனாலே அந்த குழந்தைக்கு பயத்தினால் அழறது அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா சீறி கொண்டு அழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ அந்த குழந்தைய நிறைய பாதிக்கும். ஸோ மருத்துவ செலவுகள், குழந்தைக்கு சின்ன சின்ன செலவுகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும். ஸோ அதனால் குழந்தைய கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. அதனால் திருமறைக்காடு அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அடுத்தடுத்து நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் சிறப்பாக இருக்கும். ஒரு வீடு விஷயமா, ஒரு வேலை விஷயமோ, அடுத்த விஷயங்களை உங்களால் சக்ஸஸ் பண்ணிட்டு போக முடியும். இப்போ கூட நீங்கள் கவனமாக முழிச்சுக்கல அப்படின்னு சொன்னால் பிரச்சனை. ஏன்னா இப்போ அடுத்து வரக்கூடியது 2026 இப்போ இருக்கும். ஜென்ம குரு வரப்போகிறது. ஜூன் 26 குரு பயிற்சி. குரு மாற்றம் எப்படி வரப்போகிறது? குரு பயிற்சி அப்படியே நம்மளை இப்போ ஜென்ம குரு உச்சமாறார் கடகராசிக்கு. அப்போ எப்படி இருக்கும்? அப்படியே ரொம்ப நிதானித்து செயல்படணும். அகலக்கால் வச்சுங்க, முடிஞ்சுது. ஸோ அதனால் என்ன செய்யணும், எப்படி பண்ணணுங்கிறதுல கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். திருமறைக்காடு அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் அடுத்தடுத்த விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. 1990லேருந்து 2025 வரை நடந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத விவரமாகவும் முழுமையாகவும் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பொது பலன்கள் மட்டுமே. இந்த வருஷத்தில் பிறந்தா இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கடந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் இப்படியெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத கணித்து இந்த ஜாதகத்தை சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த லக்னம், பிறந்த ராசி, இதை வைத்து உங்களுடைய ராசி நவாம்சத்தை வைத்து உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது, இதற்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும், அதாவது இந்த முக்கியமாக இந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அந்த விதத்தில் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை விவரமாக தெரிந்து கொள்ளலாம். சுபம்.